பெண்களா இருந்தா 25 வயசுக்கு மேல, ஆண்களா இருந்தா 29 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிட்டா, குழந்தை பாக்கியம் ஆண் வாரிசுங்கிறது ஈஸியா கிடைச்சிரும். சின்ன வயசுல திருமணம் பண்ணாங்கன்னா, பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க. அதே மாரி புத்திர பாக்கிய தடையும், புத்திரத்தினால பிரச்சனைகளையும் ஏற்படுத்த போகுது. புத்திர தோஷம்ங்கிறது என்னன்னா, குழந்தை பிறப்புல ஒரு 2 ஆண்கள் பிறக்கிறது, இல்லாட்டி 2 பெண்கள் மட்டும் பிறக்கிறது, இல்லாட்டி குழந்தை பிறக்கறதுக்கு தாமதமாகுறது, அல்லது குழந்தைக வளர்ந்து கடைசி காலத்தில பார்க்க மாட்டாங்க, அல்லது புத்திரர்களால் ஏதாவது தொல்லை. அவங்க தீய பழக்கவழக்கத்துக்கு போவாங்க. இல்ல அவங்க ஏதாவது ஒரு விதத்தில சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு பாதிப்பா இருக்கும். அதனால மிதுன லக்னக்காரங்கள பொறுத்தவரைக்கும், இந்த திருமண விஷயத்திலயும், புத்திர பாக்கிய விஷயத்திலயும் கவனம் எடுத்துக்கணும். அடுத்ததா நண்பர்கள்ட்டயும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பார்ட்னர்கள்ட்ட ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா, அவங்கள்ட்ட நல்லா நயவஞ்சகமா பேசி பணத்த அபகரிக்கிறதும், அல்லது கூட்டு தொழில் செஞ்சு, அதில வந்து ஏமாற்றி போகக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது பெரும்பாலும் வரும். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமை, நிதானத்தோட ஒவ்வொருத்தரையும் அணுகணும். அதுதான் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். துரதிர்ஷ்டவசமா இந்த மிதுன லக்னக்காரங்க நல்லவங்கள விலக்கி வைப்பாங்க.